Hello all, welcome to my new YouTube channel, Learn with Saru. ஸோ இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூடியூப் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பற்றி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் this is completely an introduction video. So subscribe to learn more. So let's start. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அது எப்படி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதுக்கான டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது அண்ட் டெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லா ஃபேஸஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் the very start of introduction to object detection. So basically object detection na enna? Object detection ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக். அது வந்துட்டு இப்போ ஒரு வியூ இருக்கு, பொதுவாக லெட்ஸ் சே ஒரு ரோபோட் இருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் ஐ. ஸோ அது வந்துட்டு எப்படி அதோட வியூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை எப்படி அதை வந்துட்டு தெரிஞ்சுக்குது அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் இவங்க தானான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களோட பிக்சர் வச்சு அந்த பர்சன் இவங்க தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்துட்டு ஒரு இமேஜில் இருந்தோ இல்லை ஒரு வீடியோவில் இருந்தோ அதை வந்துட்டு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம லொக்கேட் பண்ணுறது, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத முதற்கொண்டு அந்த ரோபோட்டோ இல்லை நம்ம யூஸ் கேஸில் வச்சுருக்க ஏதோ ஒரு மெஷின் வந்துட்டு இட் வில் லேர்ன். இதை வந்துட்டு எப்படி வந்து லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக பவுண்டிங் பாக்ஸஸ், ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து அதை சரவுண்ட் பண்ணி நம்ம ஒரு பவுண்டிங் பாக்ஸ் ட்ரா பண்ணி இதுதான் அந்த ஆப்ஜெக்ட், இப்படி தான் இருக்கும், இந்த பவுண்டிங் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு டாக், ஒரு கேட், ஒரு ஆப்பிள், ஏதோ ஒரு விஷயம், அது என்னவா வேண்டாம் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம லேபிள் பண்ணி இதுதான் இப்போ ஒரு பர்சனை லேபிள் பண்ணும்போது we will give the class name as person. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதுக்கான பேர் கொடுக்கும்போது it will learn, the machine will learn like நம்ம முன்னாடி ஒருத்தவங்க யாராவது கிராஸ் பண்ணி போனால் இவங்க வந்து பர்சன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். இதை வந்துட்டு எப்படி எந்த அளவுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்கிறத வந்துட்டு அது கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர்ஸ் மூலமா வெளிப்படுத்தும். அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக மாடல் ட்ரெயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வந்துட்டு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இமேஜ் இருந்தா இல்லை ஒரு வீடியோ இருந்தா இல்லை ஒரு வியூ இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ண வைக்கிறது நம்ம மெஷின்ஸு. ஸோ இது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகும்னா, ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இல்லைன்னா ஒரு பர்சன் இவங்க தானான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல இருந்து, ஒரு டியூமர் இருந்தாக்கா அதோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒரு ஸ்கேனை கொடுக்கும்போது இட் வில் ஃபைண்ட் இது வந்து டியூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறோம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் அன் இமேஜ், இட் இஸ் மோர் கைண்ட் ஆஃப் அ வீடியோ. இப்போ இதில் ஒரு டிராஃபிக் லைட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் லைட் இருக்கும்போது அதை சுற்றிட்டு ஒரு பாக்ஸ் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம பவுண்டிங் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே காரை சுற்றி இங்கே ஒரு பவுண்டிங் பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ், இதுக்கு பேர் தான் நம்ம பவுண்டிங் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு அவரை வந்துட்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பவுண்டிங் பாக்ஸஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பர்சன், டிராஃபிக் லைட், கார் அப்படின்னு இருக்க விஷயத்த தான் நம்ம வந்து லேபிள் ஆர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த 82%, 92%, 99% இந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்கிறத வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் என்னன்னா, இது வந்து கார் தான், இவங்க வந்து பர்சன் தான் அப்படிங்கிறதுல நம்மளோட மாடல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தான் இது வந்து வெளிப்படுத்துது. இந்த வீடியோ நான் இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இட் இஸ் ஸோ ஒரு மூவிங் வீடியோவில் இட் கேன் ஃபைண்ட் அவுட். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒரு வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மேக் பண்ணி இட் வில் give the output, learn from it and give the output. So இதோட கீ பாயிண்ட் என்ன, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் என்னவா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து அதோட சுற்றி இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் நீ வந்து எனக்கு நோட்டிஃபை பண்ணு, இந்த இடத்துல இது இருந்தால் எனக்கு நீ வந்து சொல்லு அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்களுக்கு இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்ற முதற்கொண்டு we can know that. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பவுண்டிங் பாக்ஸஸ் அண்ட் கிளாஸ் லேபிள்ஸ் மூலயமா தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்புட் இமேஜ் ஆர் வீடியோ, ஏதோ ஒரு இன்புட் இமேஜையோ இல்லை வீடியோவையோ நம்ம வந்துட்டு ஒரு மாடல் மூலயமா பாஸ் பண்ணுவோம். அந்த மாடல் வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யோலோ மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸை பற்றி நம்ம அந்த மாடலை க்ரியேட் பண்ணும்போது நம்ம அதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸை யூஸ் பண்ணி அதில் அந்த இமேஜில் இருக்கிற ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த இமேஜை வந்து லேர்ன் பண்ண வைப்போம் நம்மளோட மெஷினை. அது வந்துட்டு எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா, ஒரு ரீஜன் வைஸாக, அதுக்கப்புறம் ஒரு கிரிட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸில் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ லேர்ன் பண்ணி முடித்தோடனே அதை கிளாஸிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை அவுட்புட் கொடுக்கும். மேபி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் இமேஜ் ஃபார் யூ. ஸோ இதுதான் அது. இட் இஸ் மோர் லைக் அ டீப் நியூரல் நெட்வொர்க். இந்த லைன்ஸை தான் நம்ம வந்துட்டு நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடும்போதோ இல்லை நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட மைண்டோட எப்படி நியூரல் நெட்வொர்க்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கும், அந்த மாதிரி ஒரு மெஷின் வந்துட்டு கனெக்டட் ஆகியிருக்கும். ஸோ இந்த இமேஜை தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கிட்டா, இந்த லைன்ஸ் எல்லாமே என்ன, இந்த லேயர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு குட்டி குட்டி பார்ட்டாக இந்த இமேஜை கிளாஸிஃபை பண்ணி அதை எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குட்டி குட்டியாக லேர்ன் பண்ணி இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் எட்ஜஸ் நிறையா இருக்கும், அதை எல்லாத்தையும் சேர்த்து லேர்ன் பண்ணும் போது அண்ட் ஃபைனல் லேயரில் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ இது என்ன, இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் இமேஜ் அப்படிங்கிறது, இதை லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா லேயர்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு கலர்ஃபுல் இமேஜு அந்த மாதிரி நிறையா இருந்தாக்கா இட் வில் ஹாவ் மச் லேயர்ஸ் தேன் திஸ். இதை விட அதிகமான லேயர்ஸ் வச்சு லேர்ன் பண்ணி அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இப்படி தான் இருக்குது, இதில் இருக்க ஏதோ ஒரு இமேஜை வந்து காமிச்சு, ஓகே இது எல்லாத்தையும் மாடல் வந்து லேர்ன் பண்ண, இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும், இப்போ இது வந்து கலர் லேர்ன் பண்ணுது, இது வந்து எட்ஜஸ் லேர்ன் பண்ணுது, இது வந்துட்டு அதில் இருக்கிற எத்தனை ஒரு நியூரல் நெட்வொர்க் லேயரும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி கடைசியாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அது நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு எல்லாமே ஒரு தியரிட்டிக்கலாக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு
ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஐ வில் கைட் யூ அலாங் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒரு டேட்டா செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா செட்டை எப்படி க்ரியேட் பண்ணி அது மூலயமா எப்படி ட்ரெயின் பண்ணுறது ஒரு மாடலில், அந்த மாடலை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அதில் என்னென்ன கிளாஸஸ் கொடுக்கறது, என்ன லேபிள்ஸ் கொடுக்கறது, நம்மளோட நீட் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அது மூலயமா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன் and we'll do a project in the next video. Thank you.